ஹாய் கைஸ். சென்னையில் சமைக்க மட்டும் செய்யலை, நிறைய இடத்துல சாப்பிடவும் செஞ்சோம். ஸோ இந்த தாட்டி நான் வந்து கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்தில் ஒரு நல்ல வெஜிடேரியன் மீல்ஸ் சாப்பிட்ருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, கோயிலோட வியூவோடு சேர்த்து. ஸோ அதை தாண்டி நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தெப்பக்குளம் சைடில் போய் நடந்து பார்த்துட்டு, தெப்பக்குளமும் ரொம்ப அழகாக இருந்தது இங்கே. ஸோ நிறைய பறவைகள்லாம் பறந்தது தெப்பக்குளம் பக்கத்தில். இந்த தெப்பக்குளத்தில் வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க, அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அங்கிருந்து நாங்க வந்து கவர்மெண்ட் மியூசியம் சென்னை போயிருந்தோம். சிலைகள், அழகான பெயிண்டிங், விதவிதமான கொலெக்ஷன்ஸ் ஆஃப் பிரான்ஸ் காயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து கல்வெட்டுகள் நிறைய வச்சுருந்தாங்க இந்த மியூசியமில். ஸோ செகண்ட் ஓல்டஸ்ட் மியூசியம் இன் இந்தியா. 1851 இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜில். அதுக்கப்புறம் இதை வந்து இப்போ இருக்கிற கரண்ட் பிளேஸில் வந்து மாற்றி 1854 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு அழகான மியூசியம் இது. கண்டிப்பாக யாராக இருந்தாலும், நீங்கள் சென்னையிலே இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த மியூசியமை வந்து விசிட் பண்ணணும். நிறைய விதவிதமான கொலெக்ஷன், பழமையான ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எனக்கு எத்தனோ தாட்டி நான் சென்னைக்கு வந்திருக்கேன், ஆனால் இதுதான் முதல் தாட்டி இந்த மியூசியமுக்கு வரேன். இங்கே மொத்தம் 6 மெயின் பில்டிங் இருக்குது, 46 கேலரிஸ், கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு ஒரு அழகான மியூசியம் தியேட்டர் கூட இருக்குது. எங்களோட ஈவினிங்கை ரொம்ப சிறப்பாக எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் முடித்தோம். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.